நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் உன்னோட அக்காவா இந்த வீட்டுக்கு ஒண்ணு வரல. உன் பிடியில இருக்கிற என் புருஷனை காப்பாத்த தான் வந்தேன். ஜெயாக்கா, மனோஜ் மாமாவை நான் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உங்க நாக்கு கொஞ்சம் கூட கூசல. நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டா நான் அப்படிதாண்டி சொல்லுவேன். என்கிட்ட சொல்லாம வேணுவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக 1 லட்சம் ரூபாயை உன்கிட்ட கொடுத்துருக்காரு. உன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என் குடும்பத்தை நான் இழக்கிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னா அதை கேட்கறதுக்கு என்னால முடியாது. இல்ல நீங்க நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம உள்ள போய் உட்காந்து பேசலாம்க்கா. நான் உன்கிட்ட இததான் சொல்லணும்னு வந்தேன். என்னோட வேதனையில நீ உன் சந்தோஷத்தை அனுபவிக்காத. என் வீட்டுக்கார் கூட வச்சிருக்கிற எல்லா தொடர்பையும் நீ இதோட இல்லாம பண்ணிடணும். உங்களை மனோஜ் மாமா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் அவரை என் கூட பிறந்த அண்ணனை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதை தவிர வேற எங்களுக்குள்ள எந்த உறவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் 100 தடவைக்கு மேல சத்தியம் பண்ணியும் சொல்லிட்டேன். மறுபடியும் அந்த கேடுகட்ட சந்தேகத்தோட தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அதை பத்தி கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. எதுக்காக இப்ப உள்ள வந்த? நீ ஓடி போய் எங்க ஒளிஞ்சாலும் சரி, நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இங்க இருந்து போவேன். நான் உங்க யாருக்குமே எந்த தொந்தரவும் வந்ததே இல்லையே. அப்படி இருக்கும்போது என்ன தொந்தரவு பண்ண ஏன் வரீங்க? நீ என்னோட புருஷனை தானே வசியம் பண்ணி உன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்க. அம்மாவை விட அதிகமா என்ன தூக்கி வளர்த்த ஜெயாக்கா நீங்களா இவ்வளவு கேவலமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னால இதை நம்பவே முடியலக்கா. அதோட பிரதிபலனை தானே நீ இப்ப எனக்கு பண்ணிட்டு இருக்க. என்னோட இடத்துல நீங்க இருந்திருந்தா புருஷனோட உயிரை காப்பாத்த முயற்சி பண்ண மாட்டீங்களா? நான் இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணி என் கூட பிறந்தவரோட வாழ்க்கையை புகுந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் நாசம் பண்றதுக்கு நான் கண்டிப்பா முயற்சி பண்ண மாட்டேன். ஜெயக்கா, உங்க 2 பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு வேணு உயிரை காப்பாத்த வேண்டான்னு நான் மாமா கிட்ட சொல்லிட்டேன். நான் நம்பணும்னு தான் நீ இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. நான் நிஜமா உண்மையை தான் சொல்றேன். அப்புறம் எதுக்காகடி உனக்காக என் வீட்டுக்கார சாக ரெடியா இருக்காரு? எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்னை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போற தயங்குற ஆளு வேணுவோட டயாலிசிஸுக்கும் கிட்னி சேஞ்ச் பண்ற ஆபரேஷனுக்காகவும் அவர் ஓடிக்கிட்டே இருக்காரு. என் பொண்ணோட ஸ்கூல் மீட்டிங்காக அவரை போக சொன்னா லீவ் இல்லைன்னு சொல்ற ஆளு உங்களோட தேவைக்காக மட்டும் எப்பவுமே லீவ் எடுத்துக்கிட்டே வராரு. இதையெல்லாம் பார்க்கும்போது நான் என்னன்னு நினைக்கிறது? ஏன் வீட்டுக்காருக்கு அவரோட குடும்பத்தை விட முக்கியம் இந்த வீடும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் தானே. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வேணு மேல இருக்கிற அனுதாபமோ இல்ல ஓ பிள்ளைங்க மேல இருக்கிற பாசமோ இல்ல, நீதான். உனக்காக தான் இது எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. 10-12 வருஷமா உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற புருஷனை இப்படி கேவலப்படுத்தி பேசாதீங்க ஜெயாக்கா. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தானே கேடு கெட்டவன். அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனா நான் பார்த்த ஆளுங்கள்ல மனோஜ் மாமா தான் ரொம்ப நல்ல மனுஷன். அந்த மனுஷனை பத்தி தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. அந்த நல்ல மனுஷனை கெட்டவர் ஆக்குனதே நீதான். இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்க. உன்னை கொடுமைப்படுத்தின உன்னோட புருஷனை நீ நல்லபடியா பாத்துக்கிறத பார்த்து தியாகம் பண்ற பொண்டாட்டி அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்லணும். அதானே உன் எண்ணம்? அந்த தியாகத்தோட மறைவுல நோயாளியா இருக்கிற புருஷனுக்கு பதிலா ஆரோக்கியமா இருக்கிற ஒரு ஆம்பளை வேணும். அதுக்கு நான் என் வீட்டுக்கார விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த உறவை நீங்க இல்லாம பண்ணிட்டா உனக்கு நல்லது. இல்லனா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியற மாதிரி உன்னை அவமானப்படுத்தி நான் அசிங்கப்படுத்தி விட்டுருவேன். எனக்கு சொந்தமான எதையுமே நீ அனுபவிக்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னோட மனசுக்குள்ள தேவையில்லாத ஆசை ஏதாவது மறுபடியும் முளைச்சு வந்துச்சு, அதை இப்பவே கிள்ளி போட்டுரு. அவங்க எதுக்காக அம்மா கிட்ட கோவமா பேசுறாங்க? கல் எடுத்து மண்டிய பொளக்கட்டுமா? நீ பேசாம இருடா. அவங்க அம்மாவோட அக்கா.
அம்மாக்கு அக்கானா இப்படிதான் பேசுவாங்களா? அப்பா, அம்மாவோட அக்கா வந்திருக்காங்கப்பா. ரொம்ப கோவத்துல வந்திருக்காங்கப்பா. உள்ள ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா. ஓ, வந்துட்டியா? பொண்டாட்டிய ஊர் சுத்த விட்டுட்டு நீ அப்படியே ஊர் மெஞ்சிட்டு வரியா? உன்னோட கெட்ட எண்ணங்களுக்கு அந்த கடவுள் கொடுத்த தண்டனை தான் இந்த வியாதி. யார் முயற்சி செஞ்சாலும் சரி, அந்த வியாதியில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ஜெயக்கா, ஏன் வீட்டுக்காரோட உயிரை பங்கு போட்டுக்கிட்டு நீங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா வாழவே கூடாது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். அப்படின்னா என் புருஷனை விட்டுட்டு போயிடுங்க. இந்த ஊர்ல எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க. அதுல ஒரு ஆம்பளைய வசியம் பண்ணி உன்னோட உயிரை காப்பாத்த சொல்லி இவகிட்ட சொல்லு. நீ எல்லாம் ஒரு ஆளா என்ன? யார்கிட்ட என்னெல்லாம் பேசி எதையெல்லாம் பண்ணி இவ உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அப்படின்னு நீ விசாரிச்சியா? உன்னை காப்பாத்தணுங்கிற பேர்ல இவ ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசி இவளையே அடகு வச்சிட்டு இருக்கா. அப்படி மத்த குடும்பத்தோட கண்ணீரையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு உனக்கு ஒண்ணு ஒரு வாழ்க்கை உண்டானா கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு உனக்கு தோணுதா? அக்கா மரியாதையா போயிடுங்க. நாங்களும் மனுஷங்க தான். எங்களுக்குள்ள இருக்கிற காயத்தை நீங்க குத்திக்கிட்டே இருந்தா வலி தாங்க முடியாது. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, போங்க. இதுக்கப்புறமா இங்க இருந்தீங்கன்னா நான் உங்க மேல இப்ப வரைக்கும் வச்சிருக்கிற அந்த பாசம் இல்லாம போயிடும். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க. உனக்கும் 2 பசங்க இருக்காங்கல்ல. எனக்கு கொடுத்த வேதனையில இருந்து 10 மடங்கு வேதனை இவங்க மூலியமா நீயும் அனுபவிக்க போற. ஒன்னாலதான் அவரோட கிட்னியை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த முடிவை நீயே இல்லாம பண்ணிடு. அப்படி இல்லைன்னா நானும் என் பொண்ணும் இந்த வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க பாக்குற மாதிரி தீ வச்சு நாங்களே செத்துருவோம்.
வழிகளை தான் நீ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லா பழியையும் தூக்கி உன் மேல சுமத்தி வச்ச அந்த கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் தாம் பண்ணது தப்புன்னு நினைச்சு வருத்தப்படுவார். அது வரைக்கும் நமக்கு வர கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு நம்மள கஷ்டப்படுத்துறவங்களுக்காக நாம பிரார்த்தனை பண்ணலாம். என் அக்கா கூட என்ன புரிஞ்சுக்கல நினைக்கும் போதுதான் நீ ஜெயா பக்கத்துல இருந்து யோசிச்சு பாரு. மனசளவுல அவங்க என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. நீ எனக்கு ஒரு காயம் கூட படக்கூடாதுன்னு ஆசைப்படுற இல்லையா? அதே மாதிரி மனோஜோட உடல்நிலையை பத்தி அவங்களும் கவலைப்படுவாங்கல்ல. அப்படி இல்லைன்னா இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்களா? நான் மனசார கூட அந்த மாதிரி நினைச்சது கிடையாது. என்னை பத்தி தப்பா பேசும்போது என் மனசாலையும் உடம்பாலையும் நான் அழுவதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. என்னோட வேதனைகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாலா, என்னாலதான் இந்த கஷ்டத்தை எல்லாம் நீ இப்ப அனுபவிச்சிட்டு இருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நமக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு சாப வேணும் நினைக்கிறவங்களுக்கு இடையில நம்மளால எப்படி வாழ முடியும்? நாம இது வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? இதுக்கப்புறம் எதுக்குமா பயம்? உங்களை நினைச்சுதான், உங்க வாழ்க்கையை நினைச்சுதாங்க. பாலா, ஒரு கடவுள் மாதிரி என் வாழ்க்கைக்கு நீ பாதுகாப்பா இருக்கும் போது எனக்கு எந்த பயமும் இல்லை. எந்த பயமும் இல்லம்மா. இது எல்லாத்தையும் கடந்து வந்து நம்ம நல்லா வாழுவோம். நம்ம நல்லபடியா வாழுவோம்மா. பாலா, எனக்காக நீ இப்படி பழி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் திருடிட்டு போனவங்கள பத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். கோபி மாமா கிட்டே சொல்லிட்டோம். பாலா இப்போ கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காளம்மா. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த 7 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தது இப்போ வீணா போச்சு. இதுக்கப்புறம் யார் நம்பி பணம் கொடுத்து உதவி பண்ண போறா? அகிலோட அப்பாக்கு என்னாச்சு ஆண்டி? முதல்ல நான் அவரை பார்க்கும்போது பயமா இருந்தது. போன தடவை நம்ம அங்க போனோம்ல, அப்பதான் ஒரு அப்பாவின்னு தெரிஞ்சது. அகில அப்பா சொல்லி கொடுத்த மேஜிக்க பண்ணி நான் கிளாஸ்ல போட்டு ஸ்டார் ஆயிட்டேன். அவருக்கு ஏதோ வியாதி வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்ன வியாதி ஆண்டி? அவருக்கு இப்போ உடம்பு ரொம்ப முடியாம இருக்குமா. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடல ஆண்டி. முதல்ல கிட்னி சேஞ்ச் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட செலவாகும்.
உன்னோட டீச்சர் கிட்ட அவ்வளோ பணம் ஏது? அப்போ பணம் இல்லாதவங்களுக்கு வியாதி வந்தா இறந்து போயிடுவாங்களா ஆண்டி? மனோஜும் பாலாவும் சேர்ந்து 7 லட்ச ரூபா பணத்தை திருடிட்டாங்க அப்படின்னு வேணுகோபால் ஃபேமிலி சொல்றாங்க. அவங்களாம் கடைசி வரைக்கும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. மனோஜ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் சரின்னு பண்றதை மட்டும்தான் பண்ணுவாரு. அவர் கிட்னியை வேணுகோபாலுக்கு கொடுக்கறதா மனோஜ் சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே நான் மனசார அந்த மனுஷன் நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டேன். மனோஜ் கிட்னி கொடுக்க இப்ப தயாரா இருக்கும்போது இதுக்கப்புறம் ஆபரேஷன் செலவு பண்ணா போதும். அந்த ஆபரேஷன் 50,000 ரூபாயில முடியற விஷயம் கிடையாது. தேவைப்பட்டா நான் செலவு பண்றேன். பிரீத்தியும் கூட இருக்கா. அதெல்லாம் வேண்டாம். இப்ப பாருங்க, இவ ட்ரீட்மெண்ட்காக எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கா. இதுல திருடு போன கணக்கு வேற இருக்கு. அத பத்தி நினைச்சு எனக்கும் ஆர்கேக்கும் எந்த கவலையும் இல்ல. ஆனா அது நல்ல காரியத்துக்கு யூஸ் ஆகாம வேஸ்டா போயிடுச்சுன்னு தான் வருத்தமா இருக்கு. சீக்கிரட்டா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டின பிறகு திருடின பணத்துல இருந்து 2 மடங்கு பணம் அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எனக்கு எங்க நடக்கும்? ஒவ்வொரு நாளும் வேணுகோபாலோட ஹெல்த் மோசமாயிட்டே போகுது. உடம்பு மெலிஞ்சு போச்சுன்னா ஆபரேஷனும் பண்ண மாட்டாங்க. அதனால பணத்தை எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணணும். அதுக்காக நீ ஒருத்த மட்டும் கவலைப்பட்டா போதுமா? வேணுக்கு தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்கல்ல. பாலாவோட அண்ணன் தம்பிங்க 2 பேரும் கல்ஃப்ல இருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து பணம் கொடுக்கட்டும். அவங்க மனசு மாறி உதவி பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நம்மளால உடனே என்ன பண்ண முடியும்னு தான் யோசனை பண்ணணும். வேணுக்கு ஒரு இடத்துல ஷேரும் இருக்குங்க. நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ரெசார்ட் ஓனர் கிட்ட பேசியோ அந்த இடத்த வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா பாலாக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆபரேஷன் போக மீதி உள்ள பணத்தை வச்சு அவங்க இந்த ஊர்ல ஒரு வீடு கூட வாங்கலாம். அதெல்லாம் ரெடி பண்ணலாம். ஆனா அதெல்லாம் உடனே நடக்காது. ஒருவேளை நாளைக்கே ஆபரேஷன் பண்ண ரெடியா இருந்தாங்கன்னா வெற்றியோட சதவீதம் அதிகமா இருக்கும். வெற்றியோ தோல்வியோ அது முக்கியம் கிடையாது. நாம பொறுமையா இல்லைன்னு அதுக்கப்புறம் அவங்க நினைச்சிடவே கூடாது. வேற ஏதாவது வழி யோசிச்சு வச்சிருக்கியா என்ன? எனக்கு வருமானம் வரத்துக்கு தான் எந்த வழியும் இல்லையே. அப்பா கிட்டேயும் கேட்க முடியாது. பாலாவுக்கு உதவி பண்றோம்னு தெரிஞ்சாலே அவர் சம்மதிக்கவே மாட்டாரு. அப்பா மட்டும் மனசு வச்சிருந்தா இது ஈஸியா நடந்திருக்கும். உங்க அப்பா கிட்ட உனக்காக நான் பேசுறேன். பாலா நமக்கு பண்ண பெரிய உதவிக்கு கைமாறா இந்த உதவியை பண்ண சொல்றேன். அவ மட்டும் இல்லைன்னா கல்யாணி நமக்கு உயிரோட கிடைச்சே இருக்க மாட்டா. நான் அப்பா கிட்ட பேசுறேன். ஆனா அது கண்டிப்பா வேணுகோபாலுக்காக இல்ல, பாலாவுக்காக. ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துப்பா. நான் இங்கே இறங்கிக்கிறேன். எவ்வளோ ஆச்சு? 20 ரூபா சார். வேணு, நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு நான் இப்போ வந்துகிட்டு இருந்தேன். நினச்சிக்கிட்டே இருந்தா அது நடக்காது இல்லையா? இது நடு ரோட்டில் பேச வேண்டிய விஷயம் இல்லை. இருந்தாலும் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் அதை பற்றி பேசாமல் இருந்தால் சரியா இருக்காது. வா, நாம அப்படி போய் பேசலாம். உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அவ அழுதுகிட்டு தான் இருக்கா. உனக்கும் பாலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது உன்னோட ஃபேமிலியும் மாமாவும் என்ன சொன்னாங்கன்னா,
உங்க பூர்வீக சொத்துல இருக்கிற பாதி இடம் உங்களுக்கு சேர்ந்ததுன்னாங்க. ஆனா இப்ப உனக்கு சொத்துன்னு என்ன இருக்கு? அன்னைக்கு சொன்ன அந்த பங்கு எல்லாம் இப்பவும் எனக்கு இருக்கு. வெறும் வாய்ப்பேச்சு தான். ஆனா செய்யணும்னு நினைக்கும் போது உன்னை கை கழுவி விட்டுருவாங்க. இப்ப நீ ஆரோக்கியமா தான் இருக்க. முதல்ல நீ பண்ண வேண்டியது உனக்கு கொடுக்கறதா இருந்த வீட்டையும் இடத்தையும், அப்படி இல்லைன்னா அதுக்கான பணம், அந்த பணத்தை நீ வாங்கி பாலா பேர்லயோ இல்ல குழந்தைங்க பேர்லயோ பேங்க்ல டெபாசிட் பண்ண. அப்படி இல்லைன்னா அவங்க குடியிருக்கிறதுக்கு ஒரு வீட்டையாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? நான் அதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா முயற்சி பண்ணா மட்டும் போதாது. பொண்டாட்டியையும் குழந்தைகளையும் அங்க கூட்டிட்டு போய் தங்க வச்சு அவங்களுக்கு நீங்க ஒரு பிரச்சனையா தெரியணும். அப்பதான் அவங்க உங்களுக்கு தேவையானதை திருப்பி கொடுப்பாங்க. பாலாவோட கல்யாணத்துக்காக இடத்த வித்து பேங்க்ல போட்ட பணத்தை எடுத்துதான் நீங்க கேஸ் நடத்திருக்கீங்க. அஜயும் படிச்சிருக்கான். அப்புறம் ஹரி கல்ஃப்ல போய் வேலை பார்த்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ அந்த ஷேரை வாங்குறதுக்காக என்னையும் குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுல வந்து தங்குனான்னா நாங்க உங்களுக்கு ஒரு தொந்தரவா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க அதை கொடுத்துருவீங்களா? அப்படி கணக்கு சொல்லியும் தொந்தரவு பண்ணியும் வாங்கணும்னு நினைச்சிருந்தா நாங்க எப்பவோ வாங்கியிருந்திருப்போம். எனக்கு அது மேல எல்லாம் ஆசை இல்லை மாமா. ஆபரேஷனுக்கான பணத்தை நானே ரெடி பண்ணிடுவேன். எனக்கும் பாலாவுக்கும் குழந்தைங்களுக்கும் உங்க பாசம் மட்டும் கிடைச்சாலே போதும். நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இருக்கிற பாசமும் இல்லாம போயிடும். வேணும், பணம் கொடுத்தா யாராவது ஒரு ஆள் கிட்னி கொடுக்க முன் வருவாங்க. ஆனா மனோஜ் தான் கொடுக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? சொல்லு. இந்த ஒரு பிரச்சனைனால அவங்க குடும்பமே ரெண்டா இருக்கு. அதனால நான் மனசார ஒரு விஷயத்த சொல்றேன். உன்னால என் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. இதுக்கப்புறம் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் மூத்த பொண்ணோட வாழ்க்கையையும் நீ நாசம் பண்ணிடாத. மனோஜ் கிட்ட வேண்டான்னு சொல்லிடு. அவரை விட்டுட்டு வேற யார்கிட்டயாவது கேட்டுப்பாரு. இது என்னோட வேண்டுதலாவோ இல்ல கட்டளையாவோ கூட எடுத்துக்கலாம். ஆனா அதுல உன்னோட முடிவு மாறி இருக்கணும். நான் சொன்னது உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.